உம்மையே வாஞ்சித்து கதறுதே. அருமையான ஒரு பாடல். சங்கீதம் 42-43 வச்சுதான் அந்த பாடல். தாவீது ஓடி ஒளிஞ்ச நாட்கள், சியோன் எருசலேமை நோக்கி போக முடியாமல், பண்டிகை ஆசாரிக்கிற ஜனங்களோடு இருக்க முடியாதபடி தாவீது மிகவும் நெருக்கப்பட்டு அவன் ஓடி மலைக்குள்ளும் சமுதாயத்தம் சத்துருக்கள் எவ்வளவோ தேடி அவன் ஒரு கவுதாரியை போல என்னை கொலை செய்ய தேடான்னு சொல்லி அவன் அப்படிப்பட்ட நேரத்தில் கர்த்தரை நோக்கி பார்க்கிறான். எப்படி ஒரு மகனானது தண்ணியை வாஞ்சித்து கதறுது போல என் ஆத்துமா உம்மை நோக்கி கதறுது ஆண்டவரே. எனக்கு வருகிற பிரச்சனை, போராட்டங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் உம்முடைய ஆலயத்துக்கு என்னால் வர முடியலையே, பண்டிகை ஆசரிக்கிற ஜனங்களோடு நான் வர முடியாதபடி இப்படி இருக்கிறேன் என்று சொல்லி எர்மோன் சியோன் மலைகள் இருந்தும் உம்மை நினைக்கிறேன் என்று சொல்லி அந்த பாடலை நம்ம பாடுவோமா? தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்று காப்பே. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்று காப்பே. ஆண்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும் போல் தேவனே, உம்மையே வாஞ்சித்து கதறுதே. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்று காப்பே. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்று காப்பே. தேவன் மேல் ஆத்துமாவே இருக்கிறதே, தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்க. எல்லா கரங்களை தட்டி பாடுவோமா? தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்கிறதே. ஆத்துமா கலங்குவதே, நேசரை நினைத்திடுவா. ஆத்துமா கலங்குவதே, நேசரை நினைத்திடுவா. அன்பரி ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவா. அன்பரி ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவா. தஞ்சமே நீ, எல்லாம் உற்சாகமா கரங்களை தட்டுங்க. அழைக்கையும் நீ என்று காப்பே. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்று காப்பே. யோர்தான் தேசத்திலோ எர்மோன் மலைகளிலோ, யோர்தான் தேசத்திலோ எர்மோன் மலைகளிலோ, சிறு மலைகளிலோ இருந்த உம்மை நினைக்கின்றே. சிறு மலைகளிலோ இருந்த தினமும் நினைக்கின்றே. தஞ்சமே நீ, கோட்டையும் நீ. எல்லாம் நல்லா பாடுங்க. அவரே தஞ்சம், அவரே அடைக்கலம், அவரே நம்மளுக்கு நீ, கோட்டையும் நீ என்று காப்பே. கண்மலையா தேவ, நீர் என்னை ஏன் மறந்தே. கண்மலையா தேவ, நீ என்னை ஏன் மறந்தே. எதிரி
எதிரிகளால் ஒடுங்கி அடியே துக்கத்தால் தெரிவதேனோ. எதிரிகளால் ஒடுங்கி அடியே துக்கத்தால் தெரிவதேனோ. தஞ்சமே கோட்டையும் நீ என்று காப்பே. தஞ்சமே அடைக்கலம் நீ வேட்டையும் நீ என்று காப்பே. தேவரி பகல் காலத்தில் கிருபையை தருகின்றே. தேவனை பகல் காலத்தில் கிருபையை தருகின்றே. இரவில் பாடும் பாட்டு எந்த வாயினில் இருக்கின்றதே. இரவில் பாடும் பாட்டு எந்த வாயினில் இருக்கின்றதே. தஞ்சமே அடைக்கலமே ஓ நீ என்று காப்பே. கோட்டையும் நீ என்று காப்பே. தஞ்சமே சொல்லுங்க சொல்லுங்க சொல்ல 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 நீ என்று காப்பே. தஞ்சமே அடைக்கலம் நீ கோட்டையும் நீ என்று காப்பே. தஞ்சமே அடைக்கலம் நீ கோட்டையும் நீ என்று காப்பே. அல்லேலூயா. அவரே தஞ்சம், அவரே அடைக்கலம். இல்ல விசுவாசத்தோடு பாட போறான் பாருங்க. கண்மலையா தேவ நீர் என்னை ஏன் மறந்தே. தாவீதுக்கு மிகவும் நெருக்கம், மிகவும் பாடுகள். வேதம் சங்கீதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காரணம் இல்லாமல் என்னை பகைத்தார்கள். பகைக்கிறது கூட ஒரு காரணம் இருக்கணும். நான் தாவீது சொல்கிறேன், காரணம் இல்லாமல் என்னை பகைக்கிறார்கள். நான் சமாதானம் பேச நினைச்சா அவர்கள் யுத்தம் பண்ண தீவிரிக்கிறார்கள். அழகா தாவீது சொல்கிறான், என் தலைமுடியை காட்டிலும் எனக்கு விரோதமாய் என் எதிரிகள் அதிகமாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் தான் மிகவும் துக்கத்தோடு பாடுகிறான். கண்மலையா தேவன் நீ என்னை ஏப்பா மறந்த. நான் படுகிற பாடு, பிரச்சனை, வேதனை எல்லாம் மறந்து எதிரிகள் ஒடுங்கி அடியன் துக்கத்தால் திரிகிறேன். அதில் ஏங்கின்னு போட்டிருக்கோம், ஆனால் ஒடுங்கின்னு போட்டு பாட்டுங்க. ஒடுங்கி பாருங்க, அழகான ஒரு வரி, எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி. சங்கீதத்தை நான் அழகாக படிக்கிறப்ப தாவீது எழுதின சங்கீதங்களாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம் இல்லாமல் என்னை பகைத்தார்கள். நான் சமாதானம் பேசினாலும் யுத்தம் செய்ய தீவிரிக்கிறார்கள். அப்படித்தான் நம்ம வாழ்க்கை இருக்க. சில நேரங்களில் காரணம் இல்லாமல் சிலர் பகைப்பாங்க நம்மளை. ஒன்றுமே இருக்காது, ஒரு 5 பிசாவுக்கு பிரயோஜனமே இருக்காது, ஆனால் பகைச்சிக்கிட்டு இருப்பாங்க நம்மளை அழிக்கணும் வைக்கணும்னு. என் வாழ்க்கையில் அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒன்றுமே கிடையாது, ஆனால் பாருங்கள் காரணம் இல்லாமல் பகைக்கிறார்கள். என் தலைமுடியை காட்டிலும் எனக்கு விரோதமாக எதிரிகள் அதிகமாக இருக்கிறார்கள். அதனால் அடியன் துக்கத்தால் திரிகிறேனே என்று சொல்லி இந்த அழகான அந்த வரி. அதுக்கப்புறம் அந்த கேள்விக்கு பதில் வருது. அதில் தான் 4 பார்க்குறோம். 5 தேவரீர் பகல் காலத்தில் எனக்கு கிருபை தருகிறார். அல்லேலூயா. அவன் சொல்கிறான், தேவனே என்னை ஏன் மறந்தே, உன் எதிரிகள் என்னை அடி துக்கத்தால் திரிகிறேனே சொல்லிட்டு அடுத்த ஆண்டவர் அந்த பதிலை தாவீது எழுதுகிறாரு. எனக்கு என்னதான் எதிரிகள் இருந்தாலும், நான் எவ்வளோதான் பிரச்சனை போராட்டங்கள் இருந்தாலும், தேவரீர் எனக்கு நீ பகல் காலத்தில் கிருபையை தருகின்றேன். எல்லாம் சேர்ந்து பாடுவோமா அந்த வரியை? கண்மலையா தேவ நீர் என்னை ஏன் மறந்தே. கண்மலையா தேவ நீர் என்னை ஏன் மறந்தே. எதிரிகளால் ஒடுங்கி அடியே துக்கத்தால் தெரிவதேனோ. எதிரிகளால் ஒடுங்கி அடியே துக்கத்தால் தெரிவதேனோ. தஞ்சமே அடைக்கலம்
எல்லாம் உற்சாகமா கரம் தட்டுங்க. கோட்டையும் நீ என்று காப்பே, தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்று காப்பே. யோர்தான் தேசத்திலோ ஏர்மோன் மலைகளிலோ, யோர்தான் தேசத்திலோ ஏர்மோன் மலைகளிலோ, சிறு மலைகளிலோ இருந்தும் உம்மை நினைக்கின்றே, சிறு மலைகளிலோ இருந்து தினமும் நினைக்கின்றே. தஞ்சமே நீ, கோட்டையும் நீ என்று காப்பே, தஞ்சமே நீ, கோட்டையும் உம்மையே. அப்படி சொல்லணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்லா சுறுசுறுப்பாக இருக்கணும். ஆலயத்துக்கு வந்தா அல்லேலுயான்னு சொன்னால் எல்லாரும் சேர்ந்து சொல்லணும். அல்லேலுயா. அப்படி இன்னும் சொல்ல மாட்டேங்கிறீங்க நிறைய பேர். உங்களுடைய வீட்டில் பார்த்தா தான் உங்களை வாய்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது. சர்ச்சுக்கு வந்தால் எல்லாம் அமைதியாகிறீங்க. சியோன் குமாரத்தி அப்படின்னு மாதிரி ஆயிடுறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. நம்மளுக்கு இன்றைக்கி டீ வடை இருக்குது. லாவணியா ஏஜ் அட்டன் பண்ணால் உங்களுடைய தகப்பனார் அந்த நம்மளுக்கு டீ வடை வாங்கி தராங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்திலும் அடுத்த வாரம் நம்மளுக்கு என்ன இருக்கு ப்ரோக்ராமா? அடுத்த வாரம் என்ன இருக்கு? நான் மாதம் ஒரு அறிவிப்பு கொடுப்பேன். அதே மாதிரி இந்த வாரம் கொடுக்குறேன். 8 மணிக்குள்ளே தயவு செய்து வந்துடுங்க. மற்ற நாள் 5 நிமிஷம் 10 நிமிஷம் இல்லை. அடுத்த வாரம் கம்யூனிட்டி சர்வீஸுக்கு 8 மணிக்குள்ளே வந்துடுங்க. நான் இன்னைக்கு நிறைய பேச முடியாது போல். டக்குன்னு எடுத்து வாசிங்க. இந்த இதுக்குள்ள ஒரு நோட் இருக்குப்பா, எடுப்பா. 32 எடுங்களேன். 32:11 வாசிங்களேன். என் ஆத்துமா ஏன் கலங்குகிறாய்? என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் திகைக்கிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய். யார் பேசுறா? முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். இன்றைக்கு என்னுடைய செய்தியுடைய தலைப்பு நீ ஏன் கலங்குகிறாய்? சோர்வில் இருக்கும்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? எல்லாருங்க காத்தம் அங்க வந்துருங்கம்மா. தலைப்பு என்ன சொன்னேன்? டிப்ரெஷன். மனசோர்வு வந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த சங்கீதத்தின் அடமொழியை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது மஸ்கில் என்னும் தாவீதின் சங்கீதம். மஸ்கில் என்கிறது ஒரு இசை சொல்லாக இருக்கிறது. இசை சொல். அவர் பைபிள் எடுத்து கொடுக்கலையா? இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்க்கிறோம் தலைப்பு அடமொழி கோராகின் புத்திரில் உள்ள ராகத்தகலவனுக்கு ஒப்புவிக்கப்பட்டது. எத்தனை பேருக்கு புரியுது இது அடமொழி? யாருக்குமே புரியலை. கோராகு புத்திரதுக்கு ராக தலைவனுக்கு ஒப்பிக்கப்பட்டதுன்னா, இப்போ ஒரு இப்போ ஒருத்தர் பாட்டு எழுதுகிறார். பாட்டு எழுதுனா போதுமா? அதுக்கு என்ன தேவை? என்னங்க தேவை? இசை. அந்த பாடல் எழுதி நேர போய் ஒரு இசையமைப்பாளர்கிட்ட கொடுப்பாங்க. அந்த பாடலுக்கு ஏற்ற மாதிரி இசை போடணும். அப்போத்தான் அந்த பாடல் உயிர் பெறும். இங்கே தாவீது ஒரு சங்கீதத்தை எழுதிட்டான். 42 உட்காருப்பா 42 43 எழுதிட்டாரு. எழுதிக்கு அதை போய் எங்க கொடுக்குறாரு? மறுபடியும் அடமொழியை வாசி. கோராயின் புத்திரர் உள்ள ராக தலைவன்டா. ஏன்னா அவங்க தான் அதுக்கு இசை போடணும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? கவனமாக கேட்டால் தான் புரியும். புரியுதா புரியலையா? என்ன சொல்ல மறந்துட்டேன். கோராகின் புத்திரர் ஒரு பாட்டை எழுதிட்டாரு தாவீது. எழுதி போய் அதை ராக தலைவன்கிட்ட கொடுக்குறாரு. அதுதான் யாரு? இசையமைப்பாளர். அவங்கிட்ட கொடுத்தவனே அந்த பாடல் இப்போ உயிர் பெறும். அப்படித்தான் சினிமா பாடலாம் எழுதுவாங்க. எல்லா பாடலும் அப்படித்தான் எழுதுவாங்க. இப்போ இங்கே போட்டிருக்க கோராகின் புத்திரர் யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த கோராகின் யாருன்னு கேட்டிங்கன்னா, மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் முறுமுறுத்து
நீ மட்டும்தான் ஆசாரிய வேலை செய்வியா, ஓன்ட்ட தான் கடவுள் பேசுவாரா, நீ மட்டும் ஓவரா போறேன்னு சொல்லி மோசைக்கு ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுத்த போது கடவுளுடைய கோபம் வந்து பூமியை பிளந்து அந்த கோராயின் குடும்பமே உள்ள போயிருச்சு. உயிரோட எங்க போயிட்டாங்க? பூமிக்கு கீழே போயிட்டாங்க, நரகத்துக்கு போயிட்டாங்க. உயிரோட பரலோகத்துக்கு போனது யாரு? 2 பேர் வேதத்துல. நானே சொல்லிடுறேன், எலியாவும் ஏனோக்கும். ஆனா உயிரோட நரகத்துக்கு இங்க போறது யாரு? கோராகி போயிட்டான் உயிரோட. வேதத்துல முத நரகத்துக்கு உயிரோட போன, எல்லாம் செத்து போவாங்க, ஆனா உயிரோட போயிட்டான். அப்புறம் எப்படி இந்த கோராயிட்ட வந்து தாவீது கொடுக்குறானா, கோராய்க்கு செத்து போயிட்டான். அவனோட பிள்ளைகள் பிற்நாட்களில் அவர்கள் பெரிய ஆண்டவரை துதித்தார்கள். வாசிங்க 2 நாளாகம 20:19 வாசிங்களே. 2 டக்கு டக்குன்னு வசனத்தை வாசிங்க. மைக் ஆன் பண்ணிக்கங்க. கோகாத்தியரின் புத்திரரிலும் கோராகியர் புத்திரரிலும் இருந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோடு கம்பீரமாய் துதித்தார்கள். எப்படி துதித்தாங்களா? மகா சத்தமாய் கம்பீரமாய் துதித்தாங்க. அதை தான் பாட்டு பாடையில கம்பீரமா துதிக்கணும், முழு பலத்தோடு துதிக்கணும், வைராக்கியத்தோடு துதிக்கணும். கேராயி புத்திரர் கம்பீரத்தோடு துதித்தார்கள். பாருங்க, இந்த சங்கீதத்துக்கு வந்துருங்க. அப்படியே அதை எப்பயுமே வச்சுக்கோங்க. மற்றது வாசிக்கல, அதை விட்டுறாதே கூடாது. 42 சங்கீதத்தை விட்டுறக்கூடாது. அதை வச்சு தான் நம்ம இப்போ பிரசங்கமே தொடங்க போகிறோம். இந்த 42 இந்த 43 வேற சங்கீதம் இல்லை, தனித்தனி சங்கீதம் இல்லை, ஒரே சங்கீதம் தான். பிற்நாட்களிலே அது பிரிக்கப்பட்டது. ஏன் பிரிக்கப்பட்டதுன்னு தெரியல. ஆனால் சரித்திர ஆசிரியர் சொல்றாங்க, இந்த 42 43 ஒன்றான சங்கீதம். 42:5 வாசிங்களேன், டக்கு டக்குன்னு வாசிங்களேன். 42:5. நீ ஏன் கலங்குகிறாய் என் ஆத்துமாவே, ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். 11 வாசிங்க. 42:11. நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். 43:5 வாசிங்க. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். பாருங்க, 3ல என்னதான் வாசித்தீங்க? 3ல ஒரே மாதிரி தான் வாசித்திருக்கேன். என் ஆத்துமாவே ஏன் கலங்குற. திரும்ப திரும்ப ஒரு சத்தியத்தை, ஒரே அனுபவத்தை இங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறார். அப்ப பாருங்க, அந்த 2 சங்கீதமும் வேற சங்கீதம் இல்லை. 42 நமது ஒன்றான சங்கீதம். ஆனா பிற்கால அது 2மே தனியா பிரிச்சுக்கப்பட்ட. எப்படி பார்த்தாலும் இந்த சங்கீதம் வேதனைக்கு மத்தியிலே எழுதப்பட்ட ஒரு சங்கீதம். ஏமாற்றம், தோல்வி, வேதனை, நெருக்கம், இதற்கு மத்தியில் எழுதப்பட்ட சங்கீதம். ஏமாற்றம் வரும்போது, தோல்வி வரும்போது, வேதனை வரும்போது, நெருக்கம் வரும்போது ஒரு மனிதன் என்ன செய்ய வேண்டும், அதை தாவீது தன்னுடைய அனுபவத்திலிருந்து இங்கே கொண்டு வருகிறான். ஆகவே தான் சொன்னேன், இதனுடைய செய்தியுடைய தலைப்பு வாட் டு த டிப்ரெஷன், மனசோர்வு. மனசோர்வு நம்ம என்ன செய்ய வேண்டும்? நான் சொன்ன இந்த சங்கீதம் நெருக்கத்தின் மத்தியில் எழுதப்பட்டது. 42:3 வாசிங்களேன். என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்கிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. இந்த சங்கீதத்தை எழுதும் போது தாவீதுக்கு இரவும் பகலும் கண்ணீரே உணவா இருந்துச்சு. இது ஒரு கண்ணீரின் காவியம், கண்ணீருக்கு மத்தியில எழுதப்பட்டது. 42:5 வாசிங்களேன். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், கலக்கத்தின் மத்தியில எழுதப்பட்டது. அடுத்து என்ன செய்ய தெரியாம ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு, மரணத்துக்கு அவனுக்கு ஒரு அடி தான் இருக்கு. நாள்தோறும் முடிய காட்டில் அவனுக்கு சத்துருக்கள் நிறைய பெருகிட்டாங்க, அவனை கொல்லணும், அவனை அழிக்கணும் இருக்கிறப்ப தாவீதுக்கு என்ன செய்யணும் தெரியாம கலக்கத்தின் மத்தியில எழுதினான். 42:7 வாசிங்க. ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது, உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என் மேல் புரண்டு வருகிறது. பாருங்க, அலைகளும் திரைகள் என் மேல் என்ன பண்ணுது? புரண்டு போகிறது. அலை தெரியும், திரைனா என்னதுங்க? பேரலை. அலையும் பேரலை என்ன பண்ணுது? என் மேல பொருளுது. பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. ஒண்ணு முடிச்சிட்டு வந்து இன்னொரு பிரச்சனை எனக்கு வந்துருது. இதுதான் முடிச்சுன்னு இப்படி பார்த்தா வேதனை, நெருக்கம், அவ்வளவு அலைகளும் திரைகளும் என் மேல் பொருளுகிறது. 42:9 வாசிங்க. நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி, ஏன் என்னை மறந்தீர்? சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான்
ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். இது அவன் துக்கத்தோடு திரிந்த நாட்களில அவன் சத்துருக்கள் அவனை துரத்தி ஒரு கௌதாரியை போல கொல்லணும்னு நினைச்சிருக்கிற அப்படிப்பட்ட நேரத்தில் எழுதின சங்கீதம். பாருங்க, அலைகளும் திரைகளும், பிரச்சனை மேல பிரச்சனை, போராட்டத்துக்கு மேல போராட்டம், இதுலேருந்து எப்படி வெளியே வரப்போறேன், அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த எழுதப்பட்ட சங்கீதம் தான் 42, 43. அவன் போராட்டம் ஒரு பக்கம், பிரச்சனை ஒரு பக்கம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, காரணம் இல்லாமல் என்ன செஞ்சாங்களா, என்னை பகைத்தார்கள். ஏங்க, பகைக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும், பகைக்கலாம். ஆனால் தாவீது சொல்றேன், என்னை காரணம் இல்லாமல் பகைக்கிறாங்க. நான் சமாதானம் பேசணும்னு போனா அவர்களும் எப்படி இருக்காங்களா, யுத்தம் செய்ய தீவிரிக்கிறாங்க. தாவீது ரொம்ப நொடிஞ்சு போயிட்டான். நான் ஒருத்தன்ட்ட சமாதானம் போலாம் பார்க்குறேன், அவன் என்னை எப்படா அழிக்கணும், எப்படா என்னை ஒன்றுமில்லாமல் ஆக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். யுத்தம் செய்ய தீவிரிக்கிறார்கள். அப்போ தான் சொல்கிறேன், என் தலைமுடியை காட்டிலும் எனக்கு விரோதிகள் அதிகமாக பெருகிட்டாங்க. என்னை அழிச்சணும், என்னை கொல்லணும், இந்த தாவீதுன்றவனை இல்லாமல் ஆக்கணும்னு என்னைய அப்படி இருக்காங்க பாருங்க. அப்படிப்பட்ட ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அங்கே சுற்றி இருந்தாங்க பார்த்தீங்களா ஒரு கூட்ட ஜனம். அந்த ஜனங்கள் தாவீதை பார்த்து கேட்டாங்களாம். வாசிங்களே, 42:10 வாசிங்களே. அந்த ஒரு லைனை மட்டும் வாசிங்க. தேவன் எங்கே என்று பாருங்க, அது மட்டும் போதும், அது மட்டும் போதும். வாசிங்க. உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோட பாருங்க. எப்ப கேட்குறாங்களா, எவ்வளவு, உன் தேவன் எங்கே என்று எப்பெல்லாம் கேட்குறாங்களா, நாள்தோறும். நான் டெய்லி கேட்குறாங்க. டெய்லி தாவீது கேட்குறாங்க, என்னடா என்ன பெரிய நீ கடவுளை கும்பிட்ற, நீயே ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற, நீயே ஒன்றுமெல்லாம் போய்கிட்டு இருக்கிற, நீயே வீடு இல்லாமல் தங்க மலையில் போய் இப்படி சாப்பிட சாப்பாடு இல்லை, பஞ்சம் பரதேசியாக திடுற, எங்கடா அவன் கடவுள், என்னமோ கடவுள்னு சொன்னையே. இன்னைக்கு அதே கேள்வியை இன்னைக்கு நம்மளை பார்த்து ஜனங்கள் இன்னைக்கு கேட்குறான். இன்னைக்கும் தேவனுக்காக வேறு பிரிக்கட்டலை பார்த்து, பரிசுத்தமாக வாழ்கிறவர்களை பார்த்து, தேவனுக்காக வைராக்கியமாக இருக்கிறவர்களை பார்த்து அதே கேள்வி இன்னைக்கும் கேட்குறாங்க, எங்கே உன் தேவன். நம்ம அதை விட்டுட்டு ஏசுன்னு போனா என்னாச்சு, அங்க இருக்க நல்லா இருந்தியே, இப்போ ஒண்ணுமே இல்லையே. போன வேமா சர்ச்சுன்னு ஓடுற ஞாயிற்றுக்கிழமை, உனக்கே அந்த பிளவினா, உனக்கே அந்த வியாதி, உனக்கே அந்த பிரச்சனை, உனக்கே அந்த இப்படி நஷ்டம், உனக்கே இந்த மாதிரி. பாருங்க, திவ்யா பிறந்து 30 நாள் ஒரு எதிர்பாராமல் ஒரு காரியம் நடந்துச்சு. நான் விருதுநகருக்கு போகையில் அங்கே சாத்தூருக்கு போயிட்டு வரையில் குழம்பு கொட்டிருச்சு. நான் எதுக்கு அதை சொல்கிறேன்னா, உன் தேவன் எங்கே நாள்தோறும் கேட்குறாங்க. எல்லாருடைய வாழ்க்கையில் நடக்கும். அப்போ 30 நாள் குழம்பு கொட்டிருச்சுங்க. ஒரு பக்கம் ஆஸ்பத்திரியில் இருக்கிறோம், ஒரு பக்கம் வேதனை, ஒரு பக்கம் வலி, கண்ணம்லாம் வெந்து போய் அந்த பிள்ளை துடிச்சுக்கிட்டு இருக்கப்ப வேதனை கண்ணீரில் நின்றுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு 10 பேர் வந்தாங்க. வந்து கேட்டாங்க, என்ன தெரியுமா கேட்டாங்க, உங்கள் தேவன் எங்கே. ஏன் ஏசப்பா காப்பாத்தல? கேட்டவன் வந்து ஒரு இந்து மக்கள் கிடையாதுங்க. அவன் கேட்டிருந்தா கூட நான் பொறுத்திருக்கலாம். கேட்டவங்க யார் தெரியுமா, பூரண பெந்தகோஸ் விசுவாசிகள். சர்ச்சுக்கு போய் பிதா குமார் பேரில் ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பேசி தோடெல்லாம் கலட்டி பூரண பெந்தகோஸ்காரன் ஒரு 10 பேர் ஒரு பெண்கள் வந்து கேட்குறாங்க. எப்படிங்க மனசு வரும்? நான் கேட்குறேன், எப்படி அதை கேட்க மனசு வரும்? இதுக்கு பஸ்ஸு பிடிச்சி டிக்கெட் போட்டு வந்துட்டாங்க. நான் கேட்டேன், இதுக்கு தான் பஸ்ஸு பிடிச்சி டிக்கெட் போட்டு வந்தீங்களாடா? ஏங்க, ஏற்கனவே ஒருத்தவங்க வேதனையில், ஏற்கனவே ஒருத்தவங்க இழப்பில், ஏற்கனவே ஒருத்தவங்க கண்ணீரில் இருக்கிறப்ப நீ என்ன பண்ணணும்? அழுகிறோடு சொல்லுங்க, அழுகிறோடு என்ன பண்ணணும்? அழுகணும். அவன் நஷ்டத்தில் இருக்கான், அவன் வேதனை இருக்கான், அவன் கண்ணீரில் இருக்கான். அவன்கிட்ட போய் நீ தேவனுக்கு வராமல் அப்படி பண்ணிட்ட, நீ அப்படி பண்ணிட்ட, இப்படி பண்ணிட்ட, அதனால நியாயத்தீர்ப்பு வந்துருச்சு, அப்படி பேசுகிறாங்க. நீங்கள் தோடு மாட்டி விட்டீங்களே, நீ தோடு மாட்டினீங்களா, அதனால தான் கடவுளுடைய கோபம் மேலே வந்துருச்சு. பாருங்க, அதான் பாதர் ஒரு பாட்டு பாடுறாரு, என் வாயின் வார்த்தையெல்லாம் என்ன செய்யணும்? பிறர் என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர்கா. நீ ஆத்த கூட வேணாம்பா, நீ ஆத்த கூட வேணாம், பேசாம கூட
இருக்கலாம். நீ என்ன பண்ற, மேலும் மேலும் அந்த புண்ணை வந்து என்ன பண்ற, இன்னும் கொஞ்சம் நோண்டிக்கிட்டு இருக்க. எரியிற நெருப்புல எண்ணெயை விடுறது. ஒரு மனிதன் எருசலேம்ல இருந்து எங்க போனா, எரிகோ. எருசலேம்ல இருந்து தேவனுடைய வீடு. அவன் தேவனுடைய பிள்ளையா இருந்தவன் இப்ப எங்க போயிட்டான்னா சவிக்கப்பட்டு போயிட்டான். உடனே அங்க பார்த்து கல்லர்கள் அவனை குத்தி போட்டு போயிட்டாங்க. உடனே இயேசு வந்து நல்ல சமாரியன் வராரு. வந்தோடனே அவர் முதல்ல என்ன செஞ்சாரு சொல்லுங்க, என்னங்க செஞ்சாரு? எங்ககிட்ட சொல்லலை பாசுனாதீங்க. கல்லை விட்டு இறங்கி அவனை தூக்கி திராட்சை ரசம் கொடுத்து புண்ணுக்கு என்ன பண்ணாரு, மருந்து போட்டாங்க, எண்ணெய் போட்டார். ஏய் நீ செஞ்சது தப்புடா, நீ எரிகோவுக்கு போயிட்ட, என்னை விட்டுட்டு போயிட்ட, அதான் அவனுக்கு அப்படி சொன்னாரா? அதைத்தான் நான் சொல்றீங்க, நீங்க இயேசு மாதிரி மாறணும் வாழ்க்கையில. பிறருக்கு அதாவது வேதம் சொல்றது, உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாத. நான் சொல்றேங்க, பிறர் இப்படி வேதனையில துயரத்துல இது இருக்கும்போது நியாய தீர்ப்பு ஜட்ஜ்மெண்ட் இடத்துக்கு நீங்க போயிடாதீங்க. இன்னைக்கு நம்ம போயிடவே கூடாது. இன்னைக்கு நிறைய பெந்தகோசு, இன்னைக்கு நிறைய இயேசுவை ஏற்றுக்கொண்டு அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. நான் சொல்றேங்க, ஒரு வேலைக்காரன் விழுந்தாலும் எழுந்தாலும் அதுக்கு யார் பொறுப்பு? அவர் பொறுப்பு. நம்ம வேலை அது கிடையாது, நியாயம் தீர்க்கிற வேலை கிடையாது. உன் கண்ணில் இருக்க உத்தரத்தை பார்க்காம, உன் கண்ணில் இருக்க துரும்ப பார்க்காம, அப்படியே வரும். உன் கண்ணில் இருக்க உத்தரத்தை பார்க்காம உன் சகோதர கண்ணில் என்ன பார்க்காத, உத்தரத்தை பார்க்காது சொல்லிட்டாங்களே. வந்தாங்க பார்த்தாங்க, ஐயா ஒரு சொன்னது பூரா அதுதான். தேவன் நியாயத்தீர்ப்பு கொண்டு வந்துட்டாரு, நீ அது செஞ்ச இது செஞ்ச. அந்த வேதனைக்கு மத்தியில், அந்த இதுக்கு மத்தியில், கண்ணீருக்கு நாங்கள் என்ன செய்யணும்னு தெரியாமல் இருக்கிறப்ப பூரா சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் பாருங்கள், இன்றைக்கி நான் திரும்பி பார்க்குறேன். நான் பெருமைக்காக அவங்க அப்படி ஆகிட்டாங்கன்னு சொல்லலை. வந்தவங்க அம்மா மக இவங்களாம். இன்றைக்கி நான் அந்த அவங்களுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்குறேன். வந்த எத்தனை பேர் வந்தாங்க ஆஸ்பத்திரிக்கு? 10 பேருடைய வாழ்க்கை இன்னைக்கு சின்னாபின்னமாக கிடக்குங்க. அல்லேலூயா. அதுக்கு அல்லேலூயா சொல்லிடுறாங்க தயவு செய்து. நம்ம இறக்கம்தான் படணும். 10 பேருடைய வாழ்க்கை இன்னைக்கு சின்னாபின்னமாக தெரியுமா உங்களுக்கு? நீ எதை விதைக்கிறையோ அதை அறுவடை அறுப்ப. என்ன உனக்கு அப்படி என்ன? ஒருத்தன் கஷ்டத்தில், ஒருத்தன் கண்ணீரில், அவன் பிள்ளை சாகிற கண்டிஷன்லாம் அந்த பிள்ளை இருக்கு, பிறந்த 30 நாளில் உனக்கு என்னடா வந்து நியாயத்தீர்ப்பு அங்கே வந்து சொல்கிற? நீ தேவனா? வந்து பேசுகிறாங்க. அப்படியே வேதனையாக இருந்துச்சு. நான் போயிட்டேன், திரும்பி இவங்கிட்ட போய் பேச கேட்டுன்னு போயிட்டேன். வந்தால் ஒரு ஜெபம் பண்ணியா, ஒரு ஆறுதலாக வார்த்தை சொல்லக்கூட தேவையில்ல, பேசாமல் வந்துட்டு பார்த்துட்டு போகலாம்ல. வந்து அப்படியே அப்படி இப்படி 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 இப்படி. இன்னைக்கு என்னாச்சு தெரியுமா? அவங்க மகளுக்கு கல்யாணமாக ஒரு குழந்தை பிறந்திருக்கு. ரொம்ப எனக்கு நான் இடையில போய் பார்த்தப்ப வேதனையாக இருந்துச்சு. அந்த பிள்ளைக்கு காது கேட்காது, அந்த பிள்ளைக்கு பிரெண்டு இல்லை, வாய் பேசாதுங்க. நம்ம வாழ்க்கையில் எதை செய்கிற ரொம்ப முக்கியம். நான் சொல்கிறேங்க, ஒருத்தன் தவறு, ஒருத்தன் அது பண்ணையில் நம்ம ஊடால போய் ஜட்ஜ்மெண்ட் பண்ணாதீங்க. ஏன் தெரியுமா? அவன் மன்னிப்பு கேட்டு தெரிஞ்சிருவியான். நம்ம நியாயத்தீர்ப்பில் நிற்கக்கூடாது. அதை தான் சொல்கிறேன். சந்ததியை பாதிக்கக்கூடாது. அவங்களுடைய ஆத்துமாக்கு யார் உத்தரவாதி சொல்லுங்க? அவங்க தான் உத்தரவாதி. உங்கள் ஆத்துமாக்கு யார் உத்தரவாதி? நீங்கள் தான். அவங்க ஆத்துமாவுக்கு நீங்கள் உத்தரவாதி கிடையாது. அவன் எப்படியும் போகிறேன், அவன் இன்னும் போகிறேன், அவன் கணக்கு கொடுத்துக்கிறட்டுன்னு விட்டுறணும். அதைத்தான் நான் சொல்கிறேன். ஏன் தெரியுமா? யாரா இது கத்திக்கிட்டே இருக்குது? விடுங்க இங்கிட்டு பாருங்க, தண்ணி வேண்டிதாங்க, விடுங்க. பாருங்க, எனக்கு ரொம்ப வேதனையாக போச்சு. அந்த குடும்பம்லாம் இன்னைக்கு அந்தல சிந்தலை ஆகி வேதனைப்பட்டு இன்னைக்கு இருக்கிறப்ப நான் சந்தோஷப்படலைங்க. ஏன்னா நான் சந்தோஷப்படக்கூடாது. நாளைக்கு அதே ரிட்டர்ன் என்ன பண்ணும், எனக்கு திரும்பும். நான் இறக்கம்தான் படுறேன் இன்னைக்கு அந்த குடும்பத்துக்காக. சில பேர் சொல்லுவாங்க, நடந்து முடிஞ்சவனே சொல்லுவாங்க, அன்னைக்கு எனக்கு கத்தர் காட்டினார் பிரதர். என்னப்பா? அன்னைக்கு எங்களுக்கு கத்தர் சொப்பனத்தில் காட்டினார். உன்னையெல்லாம் அப்படியே கண்ணை கட்டி என்ன பண்ணணும், ஒரு உயரமான மலையில் போய் என்ன பண்ணிடணும், தள்ளி விட்டு போடணும். நீங்களாம் இருக்கவே கூடாது. அன்னைக்கே ஒரு காட்டினாராம் கர்த்தர். எனக்கு சொப்பனத்தில் காட்டினாரு, எனக்கு அப்படி காட்டினாரு, எனக்கு இப்படி காட்டினாரு, ஒரு வண்டியை காட்டினாரு. அங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு போய் என்ன பண்ணிடணும்னா, நீங்கள் என்ன பண்ணிடணும், ஒரு உயரமான மலையில் போய் தள்ளி விட்டுறணும். தள்ளி விட்டுட்டு திரும்பி வந்துடுவாங்க. அதனால 2 அடி அடிச்சுட்டு என்ன பண்ணணும்,
கட்டை எடுத்து கல்லை எடுத்து மண்டையில் நொட்டுன்னு போட்டு தள்ளி விட்டுறணும். போ தீர்க்கதரிசி அவங்களாம் பாருங்க, அவனை பார்த்து கேட்குறாங்களாம், உன் தேவன் எங்கே என்று என் எங்கே சத்துருக்கள் எங்கே நம்மளை பார்த்து கேட்குறாங்க. இல்லை, சில நேரங்கள் வரப்ப, சில நேரம் நம்ம இடறப்ப, சில நேரம் சறுக்கிறப்ப, சில நேரம் கேட்குறாங்கள, என்னக்கா ஏசு ஏசுன்னு போனேன். அதே கேள்வி இன்னைக்கு சமுதாயத்தில் எழுப்புறாங்க, உன் தேவன் எங்கே எங்கே? என்று. அருமையானவர்களே, வாசிங்க, வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 79:19 வாசிங்க. இது அப்படியே வச்சுக்கோங்க. 19 எங்கே என்று அவர்களுடைய தேவன் எங்கே என்று புறஜாதிகள் சொல்வானேன். ஒரு ஜாதிகள் சொல்வாடே. சங்கீதம் 115:2 எடுங்க. இப்பொழுது எங்கே என்று புறஜாதிகள் சொல்வானேன். பாருங்க, அன்னைக்கு உலகத்தான் புறஜாதிகள் சாதாரணமா கேள்வி கேட்டாங்களாம், உன் தேவன் இங்கே எங்க? தேவனுக்காக வாழ்றையில, தேவனுக்காக காணிக்கை கொடுக்குற, தேவனுக்காக சனி ஞாயிற்றுக்கிழமை ஓடுறையில, விசேஷத்துக்கு கூட வர மாட்டேங்கிறேல, தேவனுக்காக வைராக்கியமா இருக்கிறேல, எங்க விசேஷத்துல கூட கலந்து கொள்ள மாட்டேங்கிறேல, உன் தேவன் எங்கப்பா எங்க? பாருங்க, ஜான் ஜர்ஜன் என்கிற ஒரு தேவ ஊழியர் சொல்றாரு, அநேகர் இந்த வழியாதான், அநேகர் இந்த பரலோக பயணத்தில் இந்த வழியாக தான் வருகிறாங்களாம். ஒரு சிலரை தவிர அநேகருக்கு இப்படி தான் வர்றாங்க. நான் சொல்லுவேன் அவங்களுக்கு, ஒரு விக்கிரவ கும்புறவன் அவன் வாழ்க்கையில் எந்த நஷ்டம் வந்தாலும் என்ன பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. ஒருத்தன் எனக்கு தெரிஞ்சு ஓமூச்சு குளத்தில் ஒருத்தன் மாலை போட்டு வருஷம் போடுவான். போய்கிட்டு இருக்கையில இங்கே வந்துருச்சு, என்ன வந்துருச்சு தெரியுமா, உன் பிள்ளை இறந்து போச்சுன்னு வருது. எத்தனை வயசு பிள்ளை? 5 வயசு பிள்ளை இறந்துருச்சுங்க. அவன் என்ன மனநிலைமையில் இருப்பான் யோசிங்க. போயிட்டான், அங்கே போயிட்டு இருமுடி கட்டிலாம் போயிட்டான், குழந்தை இறந்து போச்சு. இறந்து போனவனே நம்மளாக தான் என்ன சொல்லுவோம் சொல்லுங்க, யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்க டக்கு டக்குன்னு. நீங்களா இருந்தால் இயேசுவை என்ன சொல்லுவீங்க? புரியல உங்களுக்கு சொல்றது. ஏன் இயேசுவே காப்பாத்தல, ஏன் இப்படி செஞ்சீங்க, நான் உனக்கா அப்படின்னு கேட்போம்ல. அவன் என்ன சொன்னியா, நான் விரதத்தில் ஏதோ எங்கேயோ குறை விட்டுட்டேன் போல, அதான் என் சாமி என் பிள்ளை எடுத்துக்கிட்டு. பார்த்தீங்களா, பைத்தியக்காரத்தனமாக பேசுறியா? பார்த்தீங்களா, சுற்றி இருக்கவங்களாம் சொல்கிறாங்க, டே நீ ஏதோ செஞ்சிட்டடா, அதான்டா கோவம் வந்து இதை எடுத்துருச்சு. ஆனால் இங்கே மட்டும்தான் கேள்வி கேட்பேன், பிசாசு கேள்வி கேட்பேன். ஒரு சின்ன நஷ்டம், ஒரு சின்ன ஒரு இது வந்தால் 1008 கேள்வி கேட்பேன் பிசாசு. அங்கே கேள்வியே கேட்க மாட்டாங்க. அப்போ பாருங்க, உன் தேவன் பாருங்க, இந்த சூழ்நிலையில், அதாவது உன் தேவன் எங்கே என்ற கேள்விக்கு தாவீது அழகா அங்கே பதிலளிக்கிறார். தன்னுடைய அனுபவத்தை இங்கே பகிர்ந்து கொள்கிறார். இந்த சூழ்நிலை வரும்போது, ஏமாற்றம், தோல்வி, நெருக்கம், வேதனை வரும்போது பொதுவாக மனுஷங்க என்ன செய்வாங்க? எல்லாரும் மெசேஜுக்குள்ளே வந்துருங்க. கிருபா அப்படியே மண்டையில் அடிச்சு உட்கார வைங்க. உட்காரு பாருங்க, நான் சொல்றது பாருங்க. ஏமாற்றம், தோல்வேதனை, நெருக்கம் இது வரும்போது பொதுவாக மனிதர்கள் என்ன செய்வாங்க? ஒரு 5 வகை மனிதர்களை உங்க முன்னாடி வைக்கிறேன். அதில் நீங்கள் எந்த கூட்டத்தில் இருக்கீங்க நீங்கள் உங்களுக்கு தான் தெரியும். முதல் ஒரு வகை கூட்டம் இருக்கு மனிதர்கள், சுய பரிதாபங்களை தேடிக்கொள்வார்கள். என்ன வரும்போது? வேதனை, பிரச்சனை, பாடு வரும்போது சுய பரிதாபத்தை தேடிக்கொள்வார். என்ன தேடிக்கொள்வாங்க? எனக்கு ஏன் இந்த நிலைமை, எனக்கு தான் இப்படி வரணுமா, என் குடும்பத்துக்கு தான் வருமா, நாங்கள் என்ன தீமை செஞ்சோம், நாங்கள் என்ன தப்பு செஞ்சோம், எனக்கு போய் எனக்கு தான், நான் ஏன் வாழ்றேன், நான் இருக்கிறத காட்டி செத்துடலாம். இப்படி தங்களுக்கு தாங்களே என்ன பண்ணுவாங்களாம்? சுய பரிதாபம். எனக்கே எப்படி நிலைமை, எனக்கு மட்டும்தான் வரணுமா, உலகத்தில் அத்தனை பேர் இருக்காங்க, அவங்களுக்கு தான் வரக்கூடாதா, எனக்கு தான் வரணுமா, எனக்கே எப்படி வரணும், என் குடும்பத்துக்கே வரணும், இருந்து இப்படி தான் வரணுமா, நான் யாருக்கு என்ன செஞ்சேன், நான் எதுக்கு எந்த தீமை செஞ்சேன், நான் எதுக்கு வாழணும், நான் எதுக்கு செத்துறணும் சொல்லி தங்களுக்கு தாங்களே என்ன பண்ணுவாங்களாம்? சுய பரிதாபத்தை தேடிக்கொள்வார்கள். இது முதல் கூட்டம். பிரச்சனை, போராட்டம், வேதனை, நெருக்க வரும்போது தங்களுக்கு தாங்களே என்ன பண்ணுவாங்களாம்? சுய பரிதாபம். 2வது ஒரு கூட்டம் இருக்கு. யாத்திராகமம் 16:6-8 வாசிங்க டக்கு. சாயங்காலத்தில் நீங்கள் புசிக்குவதற்கு கர்த்தர் உங்களுக்கு இறைச்சியும், விடியற் காலத்தில் நீங்கள் திருப்தி அடைவதற்கு அப்பத்தையும் கொடுக்கையில்
இது விளங்கும் கர்த்தருக்கு விரோதமாக நீங்கள் முறுமுறுத்த உங்கள் இரண்டாவது கூட்டம் முறுமுறுக்கிறவர்கள். யாருக்கு விரோதமா? கர்த்தருக்கு விரோதமா. ஆண்டவரை நோக்கி பிரச்சனை போராட்டம் வரும்போது, என்னையா ஏன் இந்த ஆண்டவர் இப்படி செஞ்சாரு, ஏன் இதை இப்படி வாழ்க்கையில் அனுமதிச்சாரு, ஆண்டவர் இருக்கிறாரா, ஆண்டவர் இருந்தா ஏன் வாழ்க்கை நடக்குது, அவர் கண்ணு இருக்கா, காது இருக்கா, மூக்கு இருக்கா, மொழி இருக்கா, மொழி இருக்க சொல்றேன், அது குழந்தைங்க சொல்லுவாங்க, மூக்கு இருக்கா, கண்ணு இருக்கா, ஆண்டவருக்கு விரோதமா ஆண்டவரே இல்லைங்க, இருந்தா ஏங்க என் வாழ்க்கை இப்படி நடக்குது, அவரை தானே தேடுனேன். ஆண்டவருக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறவர்கள். மூணாவது ஒரு கூட்டம் இருக்கு. நான் ரெண்டாவது கூட்டம் சொல்லிட்டேன், மூணாவது ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டம் என்ன செய்யும் கேட்டீங்கன்னா, வேதம் சொல்லுது கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு. ஆனா இவங்க கர்த்தர் மேல வைக்க மாட்டாங்க, மற்றவர்கள் மேல், போறவங்க வர்றவங்கட்டெல்லாம் அவங்க பாரத்தை வைப்பாங்க. சொன்னதவே திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. இந்த ஓட்டர் ரெக்கார்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சொன்னதவே திரும்ப திரும்ப போறவே வர வேண்டிய எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நான் சொல்லிட்டேன், மனுஷன் சொல்றதுனால பலன் என்ன பண்ணிடும், குறைஞ்சிரும். ஆண்டவர்கிட்ட சொல்ல பலன் கூடும். இவங்க சொன்னதவே சொல்லுவாங்க, போறவ வர வேண்டாம். பாருங்க, ஒரு நல்லா வந்துக்கிட்டு இருப்பான், உங்கள்கிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசணும்னு சொல்லி இவங்க கதையை சொன்னோன்னே அவன் போய் வீட்டில் அப்படியே படுத்துருவான், அவன் ஹார்ட் அட்டாக் வந்து படுத்துருவான். மற்றவர்கள் மேல் என்ன பண்ணுவாங்க, பாரத்தை வைப்பாங்க. நகோமி என்ன சொன்னா, ரெண்டாவதுக்கு தேவனை பார்த்து முறுமுறுக்களுக்கு நகோமி என்ன சொன்னா, என்னை மாறாள் என்று சொல்லுங்கள், தேவன் எனக்கு கசப்பை கொடுத்தார். இது ரெண்டாவதுக்கு சொன்னேன். இப்போ மூணாவது, மற்றவர்கள் மேல் தங்களுடைய பாரத்தை வைக்கிறவர்கள். ஒரு சகோதரி வருவாங்க சபைக்கு, இப்போ அவங்க வரல. எப்போ பார்த்தாலும் குடும்பத்தில் பிரச்சனை. சரி, பிரச்சனைனா அடிக்கடி பார்த்தா காலையிலையும் நைட்டும் போன் வரும் உங்கள் வீட்டுக்கு. நான் சொல்கிறேன், காலையிலே அதை தான் பேசுவாங்க, நைட்டும் அதை தான் பேசுவாங்க, மத்தியானம் அதை தான் பேசுவாங்க. சொன்னதவே அப்படி எங்களுக்கே மனப்பாடம் ஆயிரும். சிஸ்டர் தான் சொல்ல வராங்க, சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சொல்லிக்கிட்டே எத்தனை மணி நேரம் சொல்லுவாங்க தெரியுமா, 2 மணி நேரம் 3 மணி நேரம். செல்லே சூடாகி சார்ஜ் ஆஃப் ஆயிரும். என் ஒய்ஃபு பார்க்கும், என்னால் முடியலைங்க, என்னால் முடியலை அப்படின்னும். ஒரு ஆட்டை ஃபோன் பண்ணி, பெரிய பிரச்சனை, பாஸ்டர் இருக்காரா அப்படின்னு கேட்டுச்சு. நான் பக்கத்தில் இருந்துட்டு, இல்லைன்னு சொல்லிருமா, வேணாம் என்னால் தாங்க முடியலை அப்படின்னு. சிஸ்டர் பாஸ்டர் இல்லையா, பாஸ்டர் தூங்குறார், இந்த வீட்டுக்கு கூட வரேன். ஐயோ நான் எந்திரிச்சிட்டு, ஐயோ வீட்டுக்கு வந்தால் அவ்வளோதான், காலையிலேருந்து சாயந்தரம் தான் போகணுன்னு ஃபோனை வாங்கி காதில் வச்சிட்டேன். ஏங்க என்னையவே பேச விடலைங்க அந்த அம்மா. 2 மணி நேரம் பேசிச்சு. பேசினவுடனே நான் கேட்டேன், சிஸ்டர் எப்படி இருக்குன்னு கேட்டேன். பாஸ்டர் உங்ககிட்ட பேசல, எனக்கு பயங்கரமான தலைவலி, உடம்பெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி இருந்துச்சு, இப்போ பேசி முடிஞ்சோன்னே எல்லாம் பறந்துருச்சு பாஸ்டர், எங்கே போச்சுன்னு தெரியலன்னு சொல்லிச்சு. நான் சொன்னேன், எங்கே போச்சுன்னு எனக்கு தெரியுமா அப்படி நான் தலையெல்லாம் ஒன்னேன். அங்கே ஊரா உள்ளது பூரா எங்கே வந்துருச்சு, எனக்கு வந்துருச்சு. சொன்னதவே திரும்ப திரும்ப சொல்றது. இது எத்தனாவது கூட்டம்? மூணாவது கூட்டம். நாலாவது ஒரு கூட்டம் இருக்கு. என்னதான் நடந்தாலும் நடக்கட்டும், இருட்டில் சூரியன் மறையட்டும். ஏங்க என் தலை எழுத்துங்க, என் தலை விதிங்க, இப்படித்தான் நடக்கணும், என் தலையில் ஆண்டவர் எழுதியிருக்காருங்க, எல்லாம் இப்படித்தாங்க நடக்கும், ஒண்ணுமே மாற்ற முடியாதுங்க, இப்படித்தாங்க எல்லாம் நடக்கும் சொல்லி என்னதான் நடந்தாலும் நடக்கட்டும். என் கிரகம் அப்படி சொல்லுது, எப்படி சொல்லுது, என் சந்திரன் அப்படி இப்படின்னு சொல்லி வைங்க வாழ்றாங்க. இன்னொரு கூட்டம் இருக்கு. எத்தனாவது கூட்டம் சொன்னேன்? இப்போ என்ன, 5வது கூட்டம். 5வது கூட்டம் ஒரு அருமையான கூட்டம். வாசிங்களேன், யோபு புத்தகத்தை எடுத்து வாசிங்க, 2 வாசிங்களேன். சென்று போன மாதங்களையும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமா இருக்கும். இது என்ன கூட்டம் கேட்டீங்கன்னா, முன்னாடி நடந்ததவே சொல்லுவாங்க. இப்போ யோபுக்கு ஒரு பிரச்சனை, நடுத்தரில் வந்து நிற்கிறான், எல்லாத்தையும் இழந்து நிற்கிறான். ஆனால் இப்போ எதை நினைக்கிறானா, சென்று போன மாதங்களையும் தேவன் என்னை காப்பாற்றின சீர்கள் நின்றால் நலமா இருக்கும். அதுக்கப்புறம் 47:6 பாருங்களேன், கண்மலை என்னது எப்படி வச்சுப்பா, நெய்யினாலே என் பாதங்களை எதனால கழுவினேன், என் பாதங்களை நெய்யினால. எத்தனை பேர் நெய்யினால பாதங்களை கழுவுறீங்க? தண்ணியே கிடைக்க மாட்டேங்குது பாஸ்டர்ன்றீங்களா? ஒரு பாதத்தை எதனால கழுவினாரா? நெய்யினால கழுவி இருக்கிறாரு. அப்படிலாம் இருந்தேன், இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு. நீங்கள் யோபு புஸ்தகத்தை படிக்கையில் மற்றவங்க மாதிரிலாம் சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க.
நல்லா படிங்களேன். யோபு மேலே தான் தப்பு இருக்கும், ஆண்டவர் மேலே தப்பே கிடையாது. நிறைய பேர் இன்னைக்கு யோபு புத்தகத்தை தப்பு தப்பாக சொல்லுவாங்க. யோபு சொன்னாராம், கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், கத்தருக்கு சோத்திரம். இதை நிறைய இடத்துல சொல்லுவாங்க. தப்பு, அப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்கள் 40:8 பாருங்களேன். தேவன் வந்து அங்கே சொல்கிறாரு, ஏண்டா உன்னைய நீதிமானாக்க என்னைய நீ என்ன பண்ணுற? நான் வாசிங்க போகிறத 40:8. அவமாக்குவாயோ, ம் நீ உன்னை நீதிமானாக்கி ஆ நீதிமானாக்க என் மேலே என்ன பண்ணுற? குற்றம் சாட்டுறியா? ஏண்டா நான் கொடுத்தேன், நானே எடுப்பேனா? கடவுளை நாங்கள் அவ்வளோ பெரிய வில்லனா? கடவுள் அவ்வளோ பெரிய கெட்டவரா? ஒருத்தர் கத்தர் வந்து கொடுப்பாராம், அவரை எடுத்துக்கிடுவாராம். கொடுத்தது கடவுள், எடுத்தது பிசாசுங்க. அதுக்கப்புறம் பாருங்க, யோபு 42 அவன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான். அறிவில்லாமல் நான் வார்த்தையை பேசிட்டேன், அலப்பிட்டேன் நான் சொல்கிறேன். கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்குறியா? நான் இவ்வளோ இங்கே பாருங்க, நான் எவ்வளோ தூரம் பேசணுனோ அதெல்லாம் தெரியாமல் பேசிட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டான். அவன் மன்னிப்பு கேட்டு திருந்திட்டான். ஆனால் சில பேர் என்ன பண்ணுறாங்க இன்னைக்கும்? அதவே பேசுகிறான். கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார். 42 நீங்கள் வாசி பாருங்க. 42 2 3 வீட்டில் போய் வாசிங்க. யோபு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான். வாசிக்க போகிறதா? அந்த பேட்டரி போய் தெரியாம பேசிட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறியான். பாருங்க, இது கூட்டம் 5வது கூட்டத்தை நான் சொன்னேன். சென்று போன மாதங்களும் தேவன் என்னை காப்பாற்ற வந்த சீர் இப்போது இருந்தா முந்தினதை நினைக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம். நான் சொல்றேங்க, இப்போது இருந்த நாட்கள் முன்னாடி நான் அப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்ற காட்டில் இப்போ நம்ம என்ன செய்யணும்? இது 5வது கூட்டம். ஆனால் இந்த 5 கூட்டமும் தாவீதுடைய பார்வையில் தவறு. அருமையானவர்களே, தேவ பிள்ளைகளே, இந்த 5 கூட்டமும் தாவீது என்ன செய்தான் அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். மணி ஆயிடுச்சு. தாவீது என்ன செய்தான்? அவனுக்கு பிரச்சனை, போராட்டம். அவன் இப்படி வந்தபோது அவன் என்ன செய்தான் என்று பார்க்குறோம். 42 வாசிங்க, 4 வாசிங்களே. அவன் என்ன செய்தான்? பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் கழிப்பும் துதியுமான சத்தத்தோட தேவாலயத்துக்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போது எதை நினைக்கும் போது? பண்டிகை ஆசாரிக்கிற ஜனங்களோடு எருசலேம் வீதியில நான் ஆடி பாடி போவேனே. இந்த நினைவு இருக்கு பார்த்தீங்களா? மெமரி பவர், நினைவு ஆற்றல், அது ரொம்ப முக்கியங்க. எல்லாரும் என்னை பாருங்களேன், நினைவு, மெமரி பவர். சில நினைவுகள் நம்முடைய இதயத்துக்கு ஆறுதலாக இருக்கும். சில நினைவுகள் நம்முடைய காயத்துக்கு மருந்தாக இருக்கும். சில நினைவுகள் நம்ம காயத்தை தூண்டிவிடும். அப்போ மறதின்னு ஒன்று இருப்பது ரொம்ப நல்லது, அது ஆசீர்வாதம். மறதி இருக்கணும். ஆனால் ஒரு கண்டிஷன், எதை நினைக்கணும், எதை மறக்க. மறதி மட்டும் ஒன்று இல்லைன்னா, கணவன் பேசுறதெல்லாம் ஒரு மனைவி நினச்சிருந்தா வாழ முடியாது. மனைவி பேசுறதா கணவன் ஒருத்தன் மறதி மட்டும் இல்லைன்னு நினச்சிக்கிட்டே இருந்தானா, பெற்றோர்கள் பேசுறத பிள்ளைகள் நினச்சிக்கிட்டு பிள்ளையவே பெற்றோர் அந்த குடும்பமே நரகமாயிரும். ஆனால் மறதி ரொம்ப முக்கியம். ஆனால் எதை மறக்கணும் அதான் ரொம்ப முக்கியம். பாஸ்டர், மறதி ரொம்ப முக்கியமா? சந்தோஷம். ஏஸ்டர் சர்ச்சுக்கு வரல, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா மறந்துட்டேன் பாஸ்டர். அப்படி அந்த மறதியை சொல்லலை, அதை தான் சொன்னேன். எதை நினைக்கணும், எதை மறக்கணும், அது ரொம்ப முக்கியங்க. நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு தப்பு பண்ணுறோம். எதை மறக்கணுமோ அதை மறக்க மாட்டோம், எதை நினைக்கணுமோ அதை என்ன பண்ண மாட்டோம், நினைக்க மாட்டோம். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? ஆழமான ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறேன். எதை நினைக்கணுமோ அதை நம்ம நினைக்க மாட்டோம், எதை மறக்கணுமோ அதை மறக்க மாட்டோம். இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் பேசியிருப்பாங்க, அதை மனசுக்குள்ளேயே வச்சுருப்போம். அந்த வார்த்தை என்னால் என்ன பண்ண முடியல, மறக்க முடியல. அதைத்தான் மறக்கணும். யோசேப்பு சொன்னேன், தனக்கு பிறந்த பிள்ளைக்கு பெஞ்சமீன் பெண்ணுக்கு கர்த்தர் என்னை எல்லாத்தையும் என்ன செஞ்சாரு? மறக்கும்படி செய்தார். மறந்துட்டான். அப்போ ரொம்ப முக்கியம் மெமரி பவர், நினைவாற்றல் ரொம்ப முக்கியம். அப்போ அவன் சொல்கிறான், நான் கர்த்தர் அதை நினைக்கிறேன். எதை நினைக்கிறேன்? பண்டிகை ஆசாரிக்கிற ஜனங்க. அப்போ அந்த நினைவாற்றல் இருக்கு பார்த்தீங்களா? பிரச்சனை, போராட்டம் வரும்போது நான் சொல்கிறேன், உங்களுக்கு பிரச்சனை, போராட்டம் இப்படி வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா தனித்து இருக்கணும், தேவனோடு இருக்கணும். நான் ஒரு 4 காரணம் சொல்லுவேன். உங்களுக்கு பிரச்சனை, போராட்டம், உபத்திரம், பாடு வரப்போ அதுலேருந்து விடுபடுறதுக்கு ஒரு 4 காரணம் இருக்குங்க.
முதலாவது நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வசனத்தை வாசிக்கணும், இதிலே வாசிப்பேன் நிறையா. முதலாக சொல்கிறேன், ஆத்துமாவை நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் திகைக்கிறாய்? சொல்கிறேன், தாவீது சொல்கிறேன், தன்னை பார்த்து பேசுகிறேன், ஆத்துமா பார்த்து. ஏன் கலங்குற, ஏன் நீ திகைக்கிற? உன்னை நம்மளை விட்டுருவாரா? நம்ம கூட யார் இருக்கா? தேவன் இருக்காரு. நீ ஏன் கலங்குற, நீ ஏன் திகைக்கிற? அவர் மேல நம்பிக்கைன்னு சொல்லி பிரச்சனை போராட்ட நேரத்தில் தாவீது தன்னுடைய ஆத்மா பார்த்து சொன்னான், நீ ஏன் கலங்குற? அதுதாங்க விசுவாசம். இன்னொரு இடத்துல போட்டிருக்கு, தாவீது தன்னை என்ன பண்ணிக்கிட்டானா, திடப்படுத்தி கொண்டானா. கர்த்தருக்குள்ள பிரச்சனை போராட்டம் இது வரும்போது யாருமே உங்களுக்கு இல்லையா, நீங்க என்ன செய்யணும், உங்களை நீங்களே என்ன பண்ணணும், திடப்படுத்துக்குங்க. ஏன் கலங்குற, ஏன் தயங்குற? நம்மளுக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறாரு. உங்களுக்கு நீங்களே உங்க ஆத்மாவை பார்த்து பேசுங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் தெரியுமா, அவங்க பக்கம் நிறைய பேர் இருக்கிறாங்க, போடா நம்ம பக்கம் ஆண்டவர் இருக்காரு. அது நல்ல டைலாக் இல்ல, அதெல்லாம் நம்ம பேசணுங்க. ஓடியான்னு சொல்றாங்க, அவங்க பக்கம் பெரிய தலைவர் அரசியல், போடா நம்ம பக்கம் ஆண்டவரே இருக்கிறார். அதைத்தாங்க தாவீது சொல்றார். ஏன் கைங்கிற? ரெண்டாவது சுய பரிசோதனை. என்ன பரிசோதனை? நான் சுருக்கமாக சொல்றேன், வசனத்தை வாசிக்க. ரெண்டாவது சுய பரிசோதனை. என்ன பரிசோதனை? ஏன் இந்த பிரச்சனை வந்தது, இந்த பிரச்சனைக்கு காரணம் யாரு? ஒருவேளை நானா இருந்தா அதை மாற்ற முயற்சி பண்ணணும். பாருங்க, மரம்னு இருந்தா கண்டிப்பா அடியில் என்ன இருக்கும்? என்னாச்சு, எல்லாரும் தூங்குறீங்களா? மரம்னு இருந்தா அடியில் என்ன இருக்கும்? வேர் இருக்கும். வேறு இல்லாத மரம் கிடையாது. நீங்க ஒரு மரத்தை வெட்டணும், ஒரு மரத்தை கிளையே வெட்டிக்கிருந்தா அந்த மரம் அதாகுது. எதை வெட்டணும்? வேரை வெட்டணும். பிரச்சனைக்கு வேர் எங்க இருக்கு அதை நீங்க பார்க்கணும். பிரச்சனைக்கு வேர் எங்க இருக்கு? நேரம் ஆயிடுச்சு, முடிக்கிறீங்களா? இருங்க முடிச்சிடறேன். ஒரு பாஸ்டர் சர்ச்சா திறக்க போனாராம். 3 பிசாசு உட்காந்துருந்துச்சான். பாஸ்டர் பார்த்தாரா, என்ன ஏன் இந்த பக்கம் புதுசாக வந்து உட்காந்துருக்கீங்கன்னு கேட்டுச்சான். பாஸ்டர் ஐயா, உங்ககிட்ட ஒரு நியாயத்தை கேட்க வந்திருக்கோம். பிசாசு உட்காந்துருச்சான். என்ன நியாயம் சொல்லுங்க, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் வந்திருக்கோம். என்ன பேசுங்கன்னு. இந்த கிறிஸ்தவங்க பூரா, அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க பூரா எதுக்கு எடுத்தாலும் பிசாசு 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 எங்களையே சொல்றாங்க. அவங்க பண்றதெல்லாம் என்ன பண்ணிக்கிறாங்க, எல்லாத்தையும் பண்ணிக்கிறாங்க. பழிய பூரா யார் மேல போடுறாங்க? நாங்க எத்தனை நாளையா பொறுமையா இருக்கிறது, எங்களுக்கு மான சூடு சொரணலாம் இல்லையா? அதான் உங்கள்கிட்ட நியாயம் கேட்க வந்திருக்கேன். நியாயம் சொல்லுங்க பாஸ்டர் ஐயா. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? எல்லாத்துக்குமே நம்ம யாரை சொல்லக்கூடாது, நம்மளுடைய சுய பரிசோதனை. இந்த பிரச்சனைக்கு வேறு எங்க இருக்கு அதை பார்க்கணும். இந்த பிரச்சனைக்கு எங்க இருந்து ஆரம்பிச்சு, என்னால் ஆரம்பிச்சிச்சா, அதை நான் தான் என்ன பண்ணணும். அது அழகா தாவீதுங்க சொல்றாரு. அந்த வசனம்லாம் வாசிக்கிறேன், முடிச்சிடறேன். மணி 10 ஆயிடுச்சு. எத்தனை காரணம் சொன்னேன்? முதலாவது தனிச்சு போயிருங்க, ஆண்டவரோடு என்ன பண்ணுங்க, உறவாடுங்க. ஆண்டவரே அவரோடு. ரெண்டாவது விசுவாசம். ஆத்துமாவே ஏன் கலங்குற, ஏன் திகைக்கிற? நம்ம கூட யார் இருக்கிறாரு? ஆண்டவர் இருக்கிறார். மூணாவது சுய பரிசோதனை பண்ணணும். அதெல்லாம் தாவீது அழகா எழுதியிருக்காரு. 42 43 பொறுமையா வீட்டில் போய் வாசிங்களேன். டிப்ரெஷன், பிரச்சனை, போராட்டம் அப்படி வரையில நம்ம என்ன செய்யணும், அதை பொறுமையா வாசித்து பாருங்களேன். எல்லா கண்களையும் மூடுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த வேலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு தாவீதை குறித்து நாங்கள் பார்த்த ராஜா, மனசோர்வில் நாம் என்ன செய்ய வேண்டும்? மனசோர்வு, போராட்டம், பிரச்சனைகள் வரும்போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? தாவீதுடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்க்குறோம். அவன் சொல்லுகிறான், எல்லாருக்கும் பயந்து ஓடி போய் மலைகளில் தங்கியிருக்கும் போது சொல்லுகிறான், ஆத்துமாவே ஏன் கலங்குற, நீ ஏன் தேய்கிற? தேவனாகிய கர்த்தர் முகத்துக்கு ரட்சிப்பா இருக்கிறாரே. அடுத்து சொல்கிறேன், கண்மலைய தேவன் நீ ஏன் என்ன மறந்துட்டீங்க ஆண்டவரே, எதிரிகளால் நான் ஒடுங்கி திரிகிறேனேன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் சொல்லுது, தேவரீர் பகல் காலத்தில் எனக்கு கிருபையை தருகிறேன், என் முகத்துக்கு ரட்சிப்பா இருக்கிறவர். எத்தனை பேர் என்கிட்ட கூடனாலும், எத்தனை விரோதமாக எனக்கு எந்திரிச்சாலும்
என் முகத்துக்கு ரட்சிப்பாக இருக்கிற தேவனீர். உண்மையான அந்த வேலையை ஆசீர்வதிக்கும்படி உடைய கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. கண்மலையா தேவன், நீர் என்னை ஏன் மறந்தீ? கண்மலையா தேவன், நீர் என்னை ஏன் மறந்தீ? அடைஞ்சு ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளே போயிருக்கிற அருமையான மகளுக்காக எல்லா கண்களை மூடி நம்ம செபிக்க போகிறோம். இந்த நேரத்திலும் ஏஜ் அட்டனை அந்த இதை நம்ம சிம்பிளாக கொண்டாடினாலும் தேவனுடைய ஆலயத்துக்கு முதலாக வாலிப பருவத்தில் வந்து வாலிப பிள்ளையாக இன்றைக்கி ஆலயத்துக்கு வந்திருக்கிற அருமையான பிள்ளைக்கு நேரம் நம்ம கைகளை உயர்த்தி மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை துதிக்கிறோம். அருமையான மகள் லாவணியாவுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ராஜா கர்த்தர் இம்மட்டும் தாயின் கருவிலிருந்து ஆண்டவரே கரம் பிடித்து இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்த உடைய தயவுக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு தாவீது சொன்னது போல நான் இதுவரைக்கும் நடத்தி வந்ததுக்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரே. அருமையான தகப்பனே, பிள்ளையை பாதுகாத்து பிள்ளை ஆண்டவரே உடைய கரங்களே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வாலிப நாட்களிலே நீங்கள் பிள்ளையை ஆண்டவரே உடைய வார்த்தையினாலே அனுதினமும் பிள்ளையோடு இருந்து பாதுகாத்து கொள்ளும்படி போக்கிலும் வரத்திலும் ஸ்கூலுக்கு போகையிலும் தேவன் பிள்ளைக்கு அக்கினி மதிலாக இருந்து ஆண்டவரே நீரே கோட்டையும் தஞ்சையுமா நீரே புகலிடமா இருக்கும்படி ஆண்டவரே இந்த சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். ராஜா இம்மட்டும் தகப்பனை நடத்தி வந்த தேவன் இனியும் நடத்த நீ சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். உண்மையான பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். நீர் கொடுத்த இந்த ஆசீர்வாதத்துக்காக செபிக்கிறோம். குழந்தை பருவம் வாலிப பருவத்துக்கு வந்த பிள்ளையே ஆண்டவரே பிதா குமாரன் பரிசுத்த ஆவினாலே உம்முடைய ஆலயத்துக்கு கொண்டு வந்திருக்கிற அருமையான பிள்ளையை ஆண்டவரே இன்று முதல் ஆண்டவரே இந்த பிள்ளையை அப்பா நீங்கள் சகலவித ஞானத்தினாலும் கிருபையினாலும் எப்படியான இயேசுவானவர் ஞானத்திலும் கிருபையிலும் மனுஷ தயவிலும் வளர்ந்தது போல பிள்ளையை வளர உதவி செய்யுங்க. பிள்ளைக்கு வேண்டிய எல்லா தேவைகள் எல்லாம் அந்தந்த நாட்களிலே சந்திக்கப்பட நாங்கள் செபிக்கிறோம். ராஜா நல்ல படித்து நல்ல ஒரு நிலைக்கு கடந்து வர பிள்ளையை பிதா குமாரன் பரிசுத்தாவினாலே ஆசீர்வதிப்பீராக. ஆசீர்வதிங்க நல்ல பிதாவே. ஆமே. எல்லா கரங்களை தட்டுவோம். மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜீவன் பிரி